வணக்கம் தனிகை. கடவுள் ஓடி 2 கையை காமிச்சு நடுவுல வந்து சக்சஸ், இந்த சைடு நீங்க, இந்த சைடு கடவுள் இருக்கப்ப எப்படி உங்களை பாப்பாரு, எந்த ஸ்டெப் வச்சா பாப்பாரு? இந்த மீட்டிங் 7 மணிக்கு வந்தா எப்படி பாப்பாரு, 7:20 வந்தா பாப்பா, 7:45 வராம இருக்கவங்களை எப்படி பாப்பாரு? இந்த மீட்டிங் முடிச்சுட்டு திருப்பி அந்த ஒரு வாரம் கேப்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம், இம்ப்ளீட் பண்ணல. எல்லாத்துக்கும் ஒரு மொழி இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு மொழி இருக்கு. இஃப் யூ கேன்னாலும் உங்களை முடியும், இஃப் யூ கான்னாலும் நம்மளால முடியாது. அவ்வளவுதான், ரெண்டுமே நம்ம தான். கேன்னா கான்டா பண்ண முடியும், முடியும் நினைச்சா முடியும், முடியும் நினைச்சனால சில விஷயம் நடக்குது. காட்டுற அந்த ரிசல்ட் சொல்றோம். மனிதர்கள் 3 விதமா முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது வந்து மனிதர்கிட்ட இருக்க 3 குவாலிட்டினால 3 விதமா முடிவெடுக்கிறாங்க. அதாவது விஷயமா சொல்றாங்க. அதாவது வந்துட்டு முதல்ல முடிவெடுக்கிறவங்க வந்து எப்படின்னா மைண்டை வச்சு, ஹெட்டை வச்சு, அதாவது வந்து அவங்க யோசிச்சு எதா இருந்தாலும் வந்துட்டு ஒரு அறிவு சார்ந்த முடிவுகளா எடுக்கக்கூடியவங்க ரகம் 1. ரகம் 2 என்னதுன்னா வந்துட்டு எமோஷனால முடிவெடுக்கிறவங்க ரகம் 2. அதாவது ஒரு சம்பவம் நடக்குது, அதுல இருந்து ஒரு எமோஷன்ல இருந்து முடிவு எடுக்கிறவங்க ரகம் 2. ரகம் 3 வந்து அவங்க உடல் சார்ந்த முடிவுகள், பாடி சார்ந்த முடிவுகள் எடுக்கிறாங்க. அதாவது எது அவங்க உடலுக்கு கம்ஃபர்ட் தருமோ அதை வச்சுதான் அவங்களோட முடிவுகள் இருக்கு. இது 3த்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஒரு இடத்துக்கு போகணும், ஆனா வந்து அது போனா வந்து நம்ம கிட்ட பைக் இல்லை, அந்த இடத்துக்கு நடந்து போகலாம். நடந்து போனா 10 நிமிஷம், ஆனா நடக்க சோம்பேறித்தனம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாம் உடல் சார்ந்த முடிவு, அதாவது வந்து உடம்ப வச்சு அவங்க முடிவு எடுக்கிறவங்க. ரைட்டா இல்லையா? சோ இப்ப ஒரு விஷயம் நடக்குது. அதாவது வந்துட்டு இப்ப ஒரு நம்ம தீவுத்திடல் ஸ்டால்லே வந்துட்டு என்னன்னா, ஒரு இதுல வந்து நம்ம காம்படிஷனுக்காக ஒரு ஸ்டால் எடுக்கிற மாதிரி ஆச்சு. ஒரு 1 லட்சம் எக்ஸ்ட்ரா செலவாகுது. அந்த 1 லட்சம்னால லாபம் இருக்குமா இல்லையா நமக்கு தெரியாது. அது நம்ம லாபம் இருக்கு. அதாவது அப்போ வந்து நம்ம எப்படின்னா எமோஷனலா ஒரு முடிவு எடுக்கிறோம் பாருங்க. இது பண்ணிதான் ஆகணும், இதை பண்ணுவோம், இது பண்ணா எப்படி இருந்தாலும் நம்ம காம்படிஷன்ல இருக்கோம்னா அதை பண்ணிதான் ஆகணும்னு ஒரு முடிவு எடுக்கணும். உள்ளே இருந்து ஒரு முடிவு எடுக்கணும். அது எமோஷனலா முடிவு எடுக்கிற ரகம். ரைட்டா இல்லையா? இன்னொன்னு அறிவு சார்ந்த முடிவு இருக்கு. அறிவு சார்ந்த முடிவு எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காம்படிஷன்லாம் இருக்கட்டும், ரைட், இது ஒர்க் அவுட் ஆகுமா, நம்ம போடுற அந்த 1 லட்ச ரூபா நமக்கு திரும்பியும் 2 லட்ச ரூபா உள்ள வருமா, அட்லீஸ்ட் போட்ட 1 லட்சம் வருமானு யோசிச்சு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அறிவு சார்ந்து முடிவு எடுக்கிறாங்க. அதாவது மைண்ட்ல இருந்து டிசைட் பண்றாங்க. நம்ம எதுல இருந்து டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இதுல எனக்கு அதாவது எப்படி இருக்குன்னா வந்து, எனக்கு நான் செலவாட்டி வந்துட்டு உடம்பு சார்ந்தே முடிவெடுப்பேன், செலவாட்டி வந்துட்டு எமோஷனலா முடிவு, செலவாட்டி வந்துட்டு மைண்ட் சார்ந்து முடிவெடுப்போம், எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா வந்து எது டாமினேட் பண்ணுங்க விஷயம், இதுல எது டாமினேட் பண்ணுங்க விஷயம், மைண்ட் டாமினேட் பண்ண நல்ல விஷயம். நம்ம முடிவு பண்ணா ஒரு விஷயம் நடக்குது, நம்ம முடிவு பண்ணா நடக்கல. அப்ப அந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை எப்படி வைக்கணும்னு பாருங்க. இதுதான் எல்லா சைட்டுக்கும். ஒரு சைட்ல நீங்க எடுக்கிறீங்கன்னா, ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஒரு சைட்ல எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, 3 பிளாட் பண்றோம், 5 பிளாட் பண்றோம். இந்த மாதிரி சைட்ல பெரிய பட்ஜெட்ல 5 பிளாட்டோ 3 பிளாட்டோ 20 பிளாட்டோ அதை பண்ண முடியாம வெளில போக கூடாது. அது 20னா அதுல 10 பண்ணி அது அப்படிங்கிறப்ப இந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தான் அதுக்கு வேலை. இந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ்ங்கிற கிளியரா புடிச்சிட்டீங்கன்னா விஷயம் நடக்கும். சின்ன அந்த போக்கஸ் வந்துடும். ஒரு முயற்சி தான், ஒரு முயற்சி பண்ணி ஆகணும். என்னதான் நம்ம இருக்க கஷ்டமா திருப்பி அடிக்கலாங்கிற இதெல்லாம் நீங்க இப்ப பண்ண கிடையாது. ஆல்ரெடி நீங்க 50% 60% பண்ணி வச்சுட்டு விட்டுட்டு வேற எல்லாம் விட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டீங்க அடுத்ததுக்கு. தெரியுமா? நீங்க எல்லாம் பண்ணி நீங்க வளர்த்ததுதான், வேற யாரும் வளர்க்க. நீங்க வளர்த்து ரெடி பண்ணி 2650 அத்தனை வேலையும் பார்த்து அவ்வளவு மார்க்கெட்டை வர வச்சு எல்லாம் பண்ணிட்டு, ஏன்னா 4 வாட்டி போயிட்டு உங்க மனசு ஒத்துக்கல, அடுத்த வேலையை பார்ப்போம்டா, இதுக்கு 10 அருமை தான், அருமையா இருக்கு, அங்க போனது ஓகே ஆகுது, அதனால அங்க கிளம்புனீங்க, அங்க நடந்துச்சு. திருப்பி இப்போ ஒரு போக்கஸ் வரப்ப நீங்க போட்ட வேதான், நீங்க ஊத்துன தண்ணி தான், அது திருப்பியும் போய் அது ஃபுல் எனர்ஜியா வரப்ப அது வேலை நடந்துச்சு. இந்த கேம புரிஞ்சுக்கங்க. நம்ம நினைச்சா முடியும். கிளியர்ல நம்மள முதலாளி நம்பிட்டோம்னா இந்த ஸ்டாஃப் நம்ம கிட்ட இருந்துருவாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்க. அதாவது சரி, முதலாளியோட தன்மை என்னது அப்படின்னு வச்சுப்போம். ஓனர் சும்மா ஒரு இதுக்காக பேசுறேன், ஓகே அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படின்னா மாதம் 30 நாள் வேலை பார்த்தா ஒரு மனிதன் நமக்காக 30 நாள் ஓடுறாங்க அப்படின்னா 31வது நாள் அவங்ககிட்ட என்ன இருக்கணும்? சேலரி இருக்கணும். நமக்கே பிளாட் போட்டா பாத்துக்கலாம், இல்ல 10 நாள் இழுத்துக்கலாம், யாரும் இருக்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. தணிகையில ஏன் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, தணிகையோட எம்ப்ளாயிஸ் ஏன் தணிகையில இருக்காங்கன்னா சொல்றத செஞ்சிடறோம். 30 நாள் கொரோனா டைம்ல எல்லா மாதம் சம்பளம் தான். கொரோனா டைம்ல எல்லா மாதம் சம்பளம் தான். என்ன மேட்டர்னா, அவங்க நம்மளை நம்பி இருக்கும் போது நம்மளால அந்த கமிட்மெண்ட்டை நம்ம கடன் வாங்கினாச்சும் அதை பண்ணிடுவோங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்தா சேல் வந்துடும். அவங்க நின்றுவாங்க. இல்ல அவங்க சும்மா சேர்த்துருக்கோம், சும்மா விட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் நிச்சயம் நிக்காது.